இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஒரு தடவை ஃபிஷ் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவுடைய அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மீனுக்கு மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா அரைச்சோம் இல்லையா, அது எண்ணெய் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்குவோம். கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் தேவைப்படும். ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே எண்ணெயிலே வந்து ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை தான் நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிருவோம். வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இதிலே வந்து ஒரு கை நிறைய புதினா சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வதக்கி விட்டுட்டு கூடவே கலருக்காக மிளகாய் தூளும் எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கிட்டு மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, தயிர், மல்லிக்கீரை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக நான் தண்ணியும் சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். இதிலே ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷையும் சேர்த்துருவோம். நல்லா மசாலா ஊறி வரட்டும். இங்கே வந்து நான் அரிசியும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். கூடவே மசாலாவில் ஃபிஷ்ஷு நல்லா ஊறி வந்துருச்சு. இது உடையாமல் இருக்கிறதுக்காக தனியாக எடுத்துட்டு இந்த மசாலாவில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்து கலந்துட்டு வேக வச்ச அரிசி சேர்த்துட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு கூடவே ஃபிஷ்ஷையும் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுருவோம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ஃபிஷ் உடையாமல் இருக்கிறதுக்காக திரும்ப மீனை எடுத்துட்டு நல்லா மசாலாவை ரைஸையும் கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.